Daily. Taste the Daily. தந்தை மகனுக்கு இடையேயான மோதலில் சிக்கி பாமக நிர்வாகிகள் ஒரு பக்கம் தைலாபுரத்திற்கும் சோழிங்கநல்லூருக்கும் தவியாய் தவித்தாலும் கட்சியின் அதிகாரம் யார் கையில் இருக்கிறது என்ற கேள்விதான் மாம்பழ கட்சியினரின் மனதில் மேலோங்கி நிற்கிறது. ராமதாசுக்கு போட்டியாக சோழிங்கநல்லூரில் அன்புமணியும், அன்புமணிக்கு போட்டியாக தைலாபுரத்தில் ராமதாசும் மாறி மாறி நிர்வாகிகள் கூட்டத்தை நடத்தி வரும் நிலையில் அன்புமணி பக்கமே நிர்வாகிகள் சாய்ந்து வருகின்றனர். குறிப்பாக அன்புமணி ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ள நிர்வாகிகளை கண்டறிந்து நீக்கி வரும் ராமதாஸ் அவர்களுக்கு பதில் பழைய நிர்வாகிகளை அழைத்து பதவி கொடுத்து வருகிறார். இதனிடையே பொதுக்குழுவால் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தமக்கே நிர்வாகிகளை நீக்கவும் நியமிக்கவும் அதிகாரம் இருப்பதாகவும் கூறிய அன்புமணி ராமதாசால் பதவியிலிருந்து தூக்கப்பட்டவர்களை அழைத்து மீண்டும் அதே பதவியை வழங்கியிருந்தார். இந்நிலையில் பாமக சட்ட விதிகளின்படி உச்சபட்ச அதிகாரம் யாருக்கு என்ற கேள்வி எழுந்துள்ளது. என்னதான் கட்சியை உருவாக்கியவர் ராமதாஸ் என்றாலும் நிறுவனர் என்ற ஒற்றை அடையாளத்திற்குள் மட்டுமே அவர் சுருக்கப்பட்டு விடுவார். அவருக்கு சிறப்பு மரியாதையை தவிர கட்சியில் வேறு எதுவும் அதிகாரம் கிடையாது என பாமக சட்ட விதிகள் தெளிவாக கூறுகின்றன. அதேபோல் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவருக்கே மாவட்ட செயலாளர்களையும் தலைமை கழக நிர்வாகிகளையும் நியமிக்கும் முழு அதிகாரம் இருப்பதும் உறுதியாகிறது. சில பேர் அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறுவன தலைவர்னு போட்டுவாங்க விளம்பரத்துலலாம். இப்போ கட்சியுடைய விஷயத்தெல்லாம் பார்த்தா தலைவர்னு இருக்கும். அதுதான் இந்த தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறாரு இந்திய சட்டத்திட்டப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுக்குழு உறுப்பினர்கள் இவங்க மூலமாக. இப்போ அதே போல தான் இங்கே பாமகவிலும் பொதுக்குழு உறுப்பினர் மூலமாக அன்புமணி ராமதாஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறார். அதனால இதில் ராமதாஸ் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்று சொல்லப்படுவது ஒரு வெற்று காகிதங்களாக போகத்தான் சட்ட ரீதியாக தேர்தல் ஆணையம் மூலமாக இப்படி எப்படி எடுத்தாலும் அப்படிதான் அது பார்க்கப்படும். அதிமுகவை எடுத்துக்கொண்டால் எப்படி பொதுக்குழு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமியின் கை ஓங்கியதோ அதே போல்தான் பாமகவிலும் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்புமணியின் கையே ஓங்கி காணப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. தேர்தல் ஆணைய விதிகளை கொண்டு பார்த்தால் பாமகவின் தலைவராக தன்னைத்தானே ராமதாஸ் நியமித்துக் கொண்டதும் செல்லாது என்பது தெரிய வருகிறது. பொதுக்குழு இபிஎஸ் பக்கம் இருந்ததுனால தானே இப்ப கட்சி இவருக்கு வந்தது. இப்போ அவங்க ரெட்டலை சின்னம் சம்பந்தமான ஒரு வழக்கு இருந்தால் கூட இப்போ ஒட்டுமொத்த கட்சி இங்கே வந்ததுக்கு காரணம் பொதுக்குழு தானே. அதனால அந்த பொதுக்குழுவுடைய முக்கியத்துவம் இதுதான். இப்போ அதனால அந்த பொதுக்குழு மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாமக தலைவர் அன்புமணி அவர் தான் தலைவர். அவருக்கான ஒரு உரிமை தான், நிறுவனர் அப்படிங்கிறதுக்கான ஒரு உரிமை இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எதுவும் கிடையாது. அதே சமயம் கட்சியின் தலைவராக உள்ள ஒருவரை அப்பதவியில் இருந்து நீக்கப்பட வேண்டும் என்றால் எந்த பொதுக்குழுவை கூட்டி அவர் பதவியில் அமர வைக்கப்பட்டாரோ மீண்டும் அதே பொதுக்குழுவை கூட்டித்தான் தலைவரை பதவி நீக்கம் செய்ய முடியும் என சட்ட விதிகள் தெளிவாக கூறுகின்றன. அதன்படி பார்த்தால் கட்சியில் உச்சபட்ச அதிகாரம் பெற்றவர் அன்புமணிதான் என்பது உறுதியாகி உள்ளதால் ராமதாசுக்கு ஆதரவு தெரிவித்த பலரும் தற்போது அன்புமணியின் ஆதரவை நாடி வர தொடங்கியுள்ளனர். Taste the Daily.